வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ ஸ்பீட் மேத்ஸ் சீரிஸோட 5வது பார்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஏஜஸ். அதாவது ஏஜஸ் வச்சு கேட்கக்கூடிய எல்லா கொஷினையுமே நீங்கள் பேப்பர் பென் இல்லாமல் சால்வ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் பேப்பர் பென் யூஸ் பண்ணாலுமே அந்த கொஷினை நீங்கள் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதாவது எல்லா சொல்யூஷனும் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ட்ரிக் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அந்த ட்ரிக்கை வச்சு ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்சி ரயில்வேஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஆல்ரெடி கேட்டிருந்த 10 கொஷின்ஸ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இதே டாப்பிக்லேருந்து இன்னொரு 25 கொஷின் நான் கொடுப்பேன் அடுத்தடுத்த வீடியோஸில். மொத்தம் ஒரு 3 வீடியோ வரும். ஏஜுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடியோ வரும். இந்த 3 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஏஜ் வச்சு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொஷினை பார்த்த உடனே அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ரிக் வந்து நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் டைட்டில் வேறு மாதிரி இருக்கும், பட் ஒரே பிளேலிஸ்ட்டில் தான் அந்த வீடியோஸ் இருக்குது. ஸ்பீட் மேத்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லையுமே இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த 4 வீடியோவில் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி நிறையா ட்ரிக் வந்து சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் மேத்ஸ்க்குன்னு நான் தனியாக ஒரு கோர்ஸும் கொடுத்துருக்கேன். குவாண்ட் பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த கோர்ஸில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300க்கும் அதிகமான கொஷின்ஸை கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து ட்ரிக்கை வச்சு சால்வ் பண்ணியிருப்பேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இதில் 90%க்கு மேலே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சந்துரு மேத்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். மொதல் 1-2 கொஷின் கொஞ்சம் பொறுமையாகவே சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம குயிக்காக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே போகலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். த ரேஷியோ பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் த சன் அண்ட் மதர் இஸ் 1:3. After 5 years, the ratio of their age becomes 3:7. After 5 years, okay. What are the ages of the son and mother? மகன் மற்றும் தாயின் வயதுகளுக்கு இடையிலான விகிதம் 1:3. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:7. மகன் மற்றும் தாயின் வயதுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஏஜ் வச்சு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் எடுத்த உடனே கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சன், மதர், மகன், தாய் 2 பேரோட இப்போ இருக்கக்கூடிய வயசை கேட்டிருக்காங்க. அவங்க வெறுமனே கேட்குறாங்கன்னா இப்போ இருக்க வயசை தான் கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் வெறுமனே கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இருக்க ஏஜோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. சன்னுக்கும் மதருக்கும் என்ன ரேஷியோ இருக்குது? 1:3. இந்த 1 ரேஷியோ என்ன, 3 ரேஷியோ என்ன? இது இப்போ இருக்கக்கூடிய ரேஷியோ, இப்போ இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஏஜ் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஏஜுக்கு நீங்கள் ரேஷியோ பார்த்தாலுமே அதுவும் 1:3ங்கிற ரேஷியோவில் தான் இருக்கும். இப்போ 10ஐயும் 30ஐயும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 1:3ல இருக்குது. இதுதான் ஆன்சர்ன்ட்டு நான் சொல்ல வரல. இதே மாதிரி 2 ஆப்ஷன் கூட இருக்கலாம். ஓகே, அப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அடுத்தடுத்த கொஷின்ஸில் நம்ம பார்ப்போம். இப்போ இது ஆன்சராக இருக்கலாம். ஏன்னா இது சன், இது மதர், 2 பேரோட ஏஜை நம்ம எடுத்து பார்க்குறப்போ 1:3ங்கிற ரேஷியோ வருது. இதுதான் ஆன்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 4×5 5×5 25. இது 1:5 வருது. இது ஆன்சர் கிடையாது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. 8 நம்ம 28ஆல் டிவைட் பண்ணவே முடியாது. 28 8ஆல் டிவைட் பண்ணவே முடியாது. ஸோ இது ரேஷியோவில் வராது. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணாலுமே 4ஆல் பண்ணலாம். 2×8 7×28 2:7 தான் வரும். ஓகே, ஸோ 1:3 வராது. இது 7ஆல் இங்கே வந்து டிவைடே ஆகாது. ஸோ அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. இதை நீங்கள் மைண்ட்லேயே பண்ண முடியும். ஓகே, இதை விட சிம்பிளாக நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, மதரோட ஏஜ் 3 ரேஷியோ. அப்போ இது 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக தான் இருக்கணும். 30 3ஆல் வகுப்படும், 25 வகுப்படாது, 28 வகுப்படாது, 27 வகுப்படும். ஸோ நீங்கள் இதை வச்சு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 ஆப்ஷனுக்கு மட்டும் 1:3 வருதான்னு பார்த்தாலே போதும். இதை நீங்கள் பேப்பர் பென் இல்லாமலே பண்ண முடியும். ஓகே, இந்த கொஷினுக்கு இந்த 2வது ரேஷியோ நம்மளுக்கு தேவையே இல்லை. பட் எல்லா கொஷினிலும் இது தேவைப்படாதுன்ட்டு கிடையாது. இப்போ இதில் 2 ஆப்ஷன் 1:3ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் இந்த 2வது ரேஷியோவை யூஸ் பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷினில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கொஷின் சிஹெச்எஸ்எல் எக்ஸாமில் லேட்டஸ்ட்டாக கேட்டிருந்த கொஷின் தான். ஓகே, இந்த மாதிரி நான் எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அதை மட்டும் பாருங்கள். வாட் இஸ் பிஸ் ஏஜ்? பியின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏபி ஆர் இன் த ரேஷியோ 5:7. ஏபி ஆகிய 2 பேரோட வயதுகளின் விகிதம் 5:7. ஸோ பியோட ரேஷியோ வந்து என்னது? இங்கே 7. ஓகே, பியோட வயதோட விகிதம் வந்து என்னது? 7.
அப்போ பியோட வயது 7ஓட மல்டிப்புளாக இருக்கும். பியோட ஏஜை நம்ம 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கம்ப்ளீட்டாக வகுப்படணும். இப்போ 30/7 போட்டிங்கன்னா வகுப்படுமா? வகுப்படாது. 35/7 போட்டிங்கன்னா 5 35 வகுப்படும். 40/7 வகுப்படாது. 45/7 வகுப்படாது. இதுதான் ஆன்சர். இதையும் நீங்கள் பார்த்தோன்னே பண்ண முடியும். பி கேட்டிருக்காங்க, பியோட இப்போ இருக்கக்கூடிய ரேஷியோ 7. 7ஓட மல்டிப்பிளில் எது இருக்குதுன்ட்டு பாருங்கள். 7வது வாய்ப்பாடில் எந்த நம்பர் வரும்? 35 தான் வரும். 5 35. பி தான் ஆன்சர். வேறு எதுவுமே வராது. ஓகே, வர்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அப்போ தான் நம்ம வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். ஓகே, இல்லைனா நார்மலாக சால்வ் பண்ணணும். நார்மலாக சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் மேக்ஸிமம் கொஷனுக்கு உங்களுக்கு வராது. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இங்கேயுமே பியோட ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க, பியின் தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி 5:7. இங்கேயுமே 7ஓட மல்டிப்பிளில் தான் இருக்குது. ஓகே, சேம் கொஷின் கிடையாது, வேறு கொஷின் தான், பட் ரெண்டுமே டெல்லி போலீஸில் கேட்டிருந்த கொஷின். ஓகே, ஸோ இப்போ பியோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 7ஆக இருந்திருக்கு. அப்போ 7ஓட மல்டிப்பிளில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். 47 7ஓட மல்டிபிள் கிடையாது, 19 கிடையாது, 3 21 23 கிடையாது. ஓகே, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோன்னே நீங்கள் முக்கால்வாசி கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சில கொஷின் தான் கொஞ்சம் பெருசாக கேட்டிருக்காங்க, லென்த்தாக கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். வாட் ஆர் தயர் ப்ரெசன்ட் ஏஜஸ்? அவர்களின் தற்போதைய வயதுகள் என்ன? யார் யார்? ஏபி 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேரோட தற்போதைய வயது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ தற்போதைய வயது 7:5 ரேஷியோவில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஏவோட வயசு 7ஓட மல்டிப்புளில் இருக்கணும், பியோட வயசு 5ஓட மல்டிப்புளில் இருக்கணும். ஓகே, இதை தனித்தனியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7:5 ரேஷியோவில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது 7ஆல் டிவைட் ஆகும், இது 5ஆல் டிவைட் ஆகும், இது 7ஆல் டிவைட் ஆகும், இது 5ஆல் டிவைட் ஆகும், இது 7ஆல் டிவைட் ஆகாது. அப்போ நீங்கள் இதை பார்க்கவே வேண்டாம். இதுவும் 7ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இதையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். 2 ஆப்ஷன் நம்மளுக்கு இதுலேயே எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ 2 ஆப்ஷன் மிச்சம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 7 3 21, 5 3 15, 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 7:5 தான் வருது. இங்கே 9ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை 7ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 7 9 63, 5 9 45. ஸோ 2 ஆப்ஷனுமே 7:5 நம்மளுக்கு வந்துருச்சு. இப்படி வர்றப்ப தான் நீங்கள் 2வது பாயிண்டையே பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் 9 இயர்ஸ் த ரேஷியோ பிகம்ஸ் 8:6. 9 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விகிதம் 8:6 மாறுகிறது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இது இவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய வயசு. இதில் நீங்கள் 9 கூட்டுறப்போ, 9 கூட்டுறீங்கன்னா இவனுக்கும் 9 வயசு ஆயிருக்கும், இவனுக்கும் 9 வயசு கூடியிருக்கும். 9 வருஷம் கழிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏக்கும் 9 வயசு கூடி இருக்கும், பிக்கும் 9 வயசு கூடி இருக்கும். ஸோ 2 பேரோட வயசுலையுமே தனித்தனியாக நம்ம 9 கூட்டும் போது இப்போ ரேஷியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா 8:6 இருக்கணும். இது நீங்கள் 2 பேருக்குமே செக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு பாருங்க. ஓகே, இப்போ ஏ கூட 9 கூட்டுறப்போ உங்களுக்கு அது 8ஆல் வகுப்படணும். ஏ கூட 9 கூட்டுறப்போ அது 8ஓட மல்டிபிள், அதாவது 8ஆல் வகுப்படணும். ஓகே, இப்போ ஏ வந்து 21, 21 கூட 9 கூட்டினீங்கன்னா 30, 30 8ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது, இதுதான் ஆன்சர். இங்கே செக் பண்ணி பாருங்க. 63 கூட 9 கூட்டினீங்கன்னா 72, 72 8ஆல் வகுப்படும். ஓகே, 9 8 72 வகுப்படும். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இப்போ நீங்கள் ஆப்ஷன் பிலேயே பியோட ஏஜை கிராஸ் செக் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இது வந்து தேவையில்லை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும், இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். இப்போ 45 கூட 9 கூட்டுங்க, 54, 54 6ஆல் வகுப்படும். அப்போ இதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆக தான் செய்யும். ஒன்று மேட்ச் ஆனாலே போதும். அப்படி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னா அதுதான் ஆன்சர். நீங்கள் இன்னொன்று செக் பண்ண கூட வேண்டாம். ஓகே, இதுக்கு உங்களுக்கு பேப்பர் பென் தேவையா? கண்டிப்பாக தேவையில்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த மதர்? மதரோட ஏஜ் கேட்டிருக்காங்க. தாயின் தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தற்போதைய வயதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. மதரோடது 7. ஓகே, தாயோட ரேஷியோ 7. ஸோ அப்போ ஆன்சர் 7ஓட மல்டிபிளில் இருக்கணும். 7ஆல் வகுப்படணும். 48 வகுப்படாது, 39 வகுப்படாது, 6 7 42 வகுப்படும், 52 வகுப்படாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ரஹீம் கேட்டிருக்காங்க. ரஹீமின் தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க.
the present age of Rahim is 5 times the present age of his daughter. டாட்டர் பேரு சவிதான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரஹீமின் தற்போதைய வயது அவரது மகள் சவிதாவின் தற்போதைய வயதை போல 5 மடங்கு. ரஹீம் சவிதா, சவிதாவோட வயதை போல ரஹீமோட வயது 5 மடங்கு தற்போதையது. அப்ப ரஹீமோட தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. அது 5 ரேஷியோ. அப்போ 5ஓட மல்டிபிள்ல இருக்கும், 5ஆல வகுப்படணும். எல்லா ஆப்ஷனும் 5ஆல வகுப்படுது இங்க. ஓகே, இப்படி இருக்கிறப்பதான் நீங்க 2வது பாயிண்ட்டுக்கு போகணும். 2வது பாயிண்ட் வந்து என்னது? 7 years from now ரஹீம் will be 3 times as old as சவிதா. ஓகே, இனி வரும் 7 ஆண்டுகளில் ரஹீமின் வயது சவிதாவின் வயதை போல 3 மடங்காக இருக்கும். இப்போ இதுலயே வந்து +7 7 வருஷத்தை கூட்டுறாங்க, 2 பேருக்கும் 7 வயசு கூடும். அப்போ 1:3ங்கிற ரேஷியோக்கு மாறிடும். இவனோடது 3னா இவளோடது 1, இந்த ரேஷியோக்கு மாறிடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இங்க ரஹீமோட வயசு தான் கொடுத்துருக்காங்க, இப்ப இருக்க வயசு கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன்ல 7 கூட்டுறப்போ, அதாவது அவனோட வயசை நம்ம 7 கூட்டுறப்போ 3ஓட மல்டிபிள்ல இருக்கணும். 7 கூட்டுறப்போ 3ஓட மல்டிபிள்ல 3ஆல வகுப்படணும். ஓகே, இப்ப 45ல 7 கூட்டினீங்கன்னா 52, 52 3ஆல வகுப்படாது. 35ல 7 கூட்டினீங்கன்னா 42, 42 3ஆல வகுப்படும். ஓகே, 40 கூட 7 கூட்டினா 47 வகுப்படாது. 30 கூட 7 கூட்டினா 37 3ஆல வகுப்படாது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணால் இந்த கொஸ்டினை டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும், எப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டினை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் தயர் ப்ரெசன்ட் ஏஜஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல், 2 பேரோட தற்போதைய வயதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. ஆனா இங்க தற்போதைய ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, கொடுக்கல. 1 year ago the age of B was twice that of A. After 9 years இன்னொரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது 1 வருஷத்துக்கு முன்னால என்ன ரேஷியோ, 9 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓராண்டுக்கு முன்பு பியின் வயது ஏயின் வயதை போல 2 மடங்கு. ஓகே, அதாவது 1 இயருக்கு முன்னால -1 year, 1 இயருக்கு முன்னால ஏயும் பியும் என்ன ரேஷியோல இருந்திருக்கு? பி வந்து ட்வைஸ் தட் ஆஃப் ஏ, அதாவது இவனுக்கு 1னா இவனுக்கு 2 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. 1:2ங்கிற ரேஷியோல இருந்திருக்கு. ஓகே, இப்போ இங்க கொடுத்துருக்கிறது என்ன? சம்மு. இப்போ அவங்க 2 பேரோட வயசோட சம்மு ஏ பிளஸ் பி. இப்போ நவ் ஓகே, ப்ரெசன்ட்ல இருக்கக்கூடிய 2 பேரோட வயசோட சம்மு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். அதுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இதுல ஒண்ணுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்க போகுது. ஓகே, ஆனா நம்மளுக்கு இப்ப இருக்க ரேஷியோ தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். இப்ப இருக்க ரேஷியோ தெரியாது. நமக்கு இருக்க ரேஷியோ 1 வருஷத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய ரேஷியோ தான். அப்போ இந்த சம்மை நம்ம 1 வருஷத்துக்கு முன்னால பார்த்தோம்னா என்ன பண்ணணும், இதை நம்ம யோசிக்கணும். ஓகே, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 1 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னா ஏக்கு 1 வயசு கம்மியா இருக்கும், பிக்கு 1 வயசு கம்மியா இருக்கும். ஓகே, -1 year அப்படின்னா சம்மில் வந்து -2 பண்ணணும். ஏன்னா இவனுக்கு 1 வயசு கம்மியாகும், இவனுக்கு 1 வயசு கம்மியாகும். அப்போ டோட்டல்ல கூடுதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வயசு கம்மியாகும். அப்போ சம்முல நம்ம -2 பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன ரேஷியோல இருக்க போகுது? 1:2ங்கிற ரேஷியோல இருக்க போகுது. ஸோ சம்மோட ரேஷியோவோட சம், ஓகே, அதாவது ஏஜோட ரேஷியோவோட சம் வந்து என்னது? 3. இந்த 3ஓட மல்டிபிள்ல தான் ஆக்சுவல் சம் இருக்கும். ஓகே, இப்போ இவங்க 2 பேரோட ஏஜ் 3ஓட மல்டிபிள், அது வந்து பார்த்தீங்கன்னா 30 இருக்கலாம், 60 இருக்கலாம், 120 இருக்கலாம். ஆனால் 3ஆல வகுப்படக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட ஏஜோட சம்மா இருக்கும். ஓகே, அது எப்போ? 1 வருஷத்துக்கு முன்னால. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னால என்ன ஏஜா இருக்கும்? என்ன அவங்க 2 பேரோட ஏஜோட சம் என்னவா இருக்கும்? -2 பண்ணீங்கன்னா இது 28, இது 13, இது 15, இது 19. இது வந்து 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னால சம். இப்போ இது எதோட மல்டிபிள்ல இருக்கும் அப்படின்னா இந்த 1 + 2 3. ஓகே, 1 + 2 3 3ஓட மல்டிபிள்ல உங்களுக்கு இந்த சம் இருக்கும். 3ஓட மல்டிபிள்னு பார்த்தீங்கன்னா இது கிடையாது, இது கிடையாது. 15 3ஆல வகுப்படும், 19 வகுப்படாது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அப்ரோச் பண்றீங்கன்னா கொஞ்சம் ஏதோ வித்தியாசமா தெரியலாம். ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேப்பர் பண்ணிடலாம இதை நீங்க பண்ணுவீங்க. ஓகே, பார்த்த உடனே தெரியும் 1 இயர் முன்னால போறோம், 2 பேர் இருக்காங்க, அப்போ 2 வயசு டோட்டல்ல கம்மியாகும். இதுல 2 கம்மி பண்ணோம்னா இதோட டோட்டலோட மல்டிபிள்ல இருக்கும். இது வந்து 1:2.
அப்போ 3யோட மல்டிபிள் இருக்கும். 2 கம்மி பண்ணி பாருங்கள். மைண்ட்லேயே பண்ண முடியும். 28 வராது, 13 வராது, 15 வரும், 19 வராது. எல்லாமே நீங்கள் மைண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் சிஜிஎல் மெயின்ஸில் கேட்டிருக்காங்க 2023. ஸோ மெயின்ஸ்னாலே எப்போவுமே கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் போத் ஆஃப் தம். 2 பேரோடைய தற்போதைய வயது வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ தற்போதைய வயதோட ரேஷியோ அவங்க கொடுத்த மாதிரி தெரியல. டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் இஸ் 15 years. 5 years ago the age of father was twice the age of his son. ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஏஜோட டிஃபரன்ஸ் 15. இப்போன்னு இல்லை, எப்போவுமே 15 தான் இருக்கும். இப்போ உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கோ இல்லைன்னா உங்கள் கூட பிறந்தவங்களோட அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாருக்கோ உங்களோட ஃப்ரெண்டுக்கோ யாருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் இப்போ 2 வயசு கேப்புன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்போது 2 வயசு தான் கேப் இருக்கும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அப்போது 2 வயசு தான் கேப் இருக்கும். ஏன்னா 2 பேர்த்துக்கும் ஒரே போல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால அவங்க டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே டிஃபரன்ஸ் எப்போவுமே வந்து சேமாக தான் இருக்கும். அதனால் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் டிஃபரன்ஸுங்கிறது நம்மளுக்கு தேவையே இல்லை. டிஃபரன்ஸ் இதுதான்னா எப்போ பார்த்தாலும் அதுதான் இருக்கும். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் 15 வரணும். அந்த மாதிரி ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிஃபரன்ஸ் 15 தான், இங்கேயும் டிஃபரன்ஸ் 15 தான், இங்கேயும் டிஃபரன்ஸ் 15 தான், இங்கேயும் 15 தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சு நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்லை. 4 ஆப்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் 15 தான் வருது. இப்போ 2வது பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். 5 years ago the age of father was twice the age of his son. 5 வருஷத்துக்கு முன்னால் -5 years வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதருக்கும் சன்னுக்கும் 2:1ங்கிற ரேஷியோவில் இருந்திருக்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை விட 2 மடங்கு அதிகம். ஓகே, அதாவது 2:1 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் இருந்திருக்கு. 2 மடங்கு, ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன் தான். 2 மடங்குன்னு கொடுத்துருந்தாலே போதும். அதிகம்னு போட்டால் கொஞ்சம் ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. 2 அதிகம் அப்போ 3 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இங்கிலீஷில் தெளிவாக இருக்குது. ஓகே, ட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ 2:1, 5 வயசு 2 பேருக்கும் நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா அப்போ ரேஷியோ 2:1 அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ 2 பேருக்குமே 5 கம்மி பண்ணுங்க. இவனுக்கு 5 கம்மி பண்ணால் 40, இவனுக்கு 5 கம்மி பண்ணால் 25. ஓகே, இது 2:1ங்கிற ரேஷியோவில் வருமா? வராது. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் 2:1ங்கிற ரேஷியோவில் வராது. இங்கே 5 கம்மி பண்ணால் 35, இங்கே 5 கம்மி பண்ணால் 20. இதுவும் 2:1ல் வராது. இங்கே 5 கம்மி பண்ணால் 25, இங்கே 5 கம்மி பண்ணால் 10. இதுவும் 2:1ல் வராது. இங்கே 5 கம்மி பண்ணால் 30, இங்கே 5 கம்மி பண்ணால் 15. ஸோ 15ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 15 30, 1 15 15. 2:1ங்கிற ரேஷியோ இங்கே மட்டும்தான் வந்திருக்கு. வேறு எதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் 2:1 வராது. அது பார்த்தோன்னே தெரியுது. ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மெயின்ஸ்னால் பெரிய கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரிலாம் பயமே வேண்டாம். மெயின்ஸில் கேட்குற கொஸ்டினை நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர் பண்ணிடலாமல் அடிக்க முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தயர் கரண்ட் ஏஜஸ். டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, தற்போதைய வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கொஸ்டினை படிங்க. கியான்ஷாம் இஸ் த்ரைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஆகாஷ். ஓகே, கியான்ஷாம் ஆகாஷை விட இவன் 3 மடங்கு இவனோட வயசுன்னு கொடுத்துருக்காங்க. ஆகாஷின் வயதை போல 3 மடங்கு கன்ஷியாமின் வயசு. ஓகே, ஸோ இவனுக்கு 3னா இவனுக்கு 1:3 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் 2 பேரோட ஏஜும் இப்போ இருக்குது. இப்போ டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2ஓட மல்டிப்பிளில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். 65 2ஓட மல்டிபிள் கிடையாது, 55 2ஓட மல்டிபிள் கிடையாது. அதாவது இரட்டைப்படை எண் தான் 2ஆல் வகுப்படும், ஒற்றைப்படை எண் வகுப்படாது. 50 இருக்கலாம், 60 இருக்கலாம். 2ல் எது வேணாலும் உங்களுக்கு ஆன்சராக இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் 2வது பாயிண்ட்டுக்கு போங்க. 10 years ago கன்ஷியாம் வாஸ் 4 times as old as ஆகாஷ். ஓகே, இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா -10 years, அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு கன்ஷியாமின் வயது ஆகாஷின் வயதை போல 4 மடங்கு. ஸோ 4 மடங்கு 4:1 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் 2 பேருக்கும் 10 வயசை கம்மி பண்ணி இங்கே ஒரு 20 கம்மி பண்ணுறேன், இங்கே ஒரு 20 கம்மி பண்ணுறோம்னா தப்பு பண்ணிடுவீங்க. ஏன்னா நான் இப்போ தான் சொன்னேன், இவங்க கொடுத்துருக்கிறது டிஃபரன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் பார்த்தாலும் அதே தான் இருக்கும், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அதே தான் இருக்கும், இப்போவும் அதே தான் இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினில் இங்கே மைனஸ் பண்ணிடாதீங்க. டிஃபரன்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3ஓட மல்டிப்பிள்லையும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும்.
2ஓட மல்டிபிள்லையும் இருக்கணும், 3ஓட மல்டிபிள்லையும் இருக்கணும். அப்படிதான் நீங்கள் இந்த கொஷினை பார்க்கணும். இது 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. இது 3ஆல் டிவைட் ஆகும். 20 3 60 வரும். ஆப்ஷன் டி தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். இங்கே நீங்கள் இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது, ஏன்னா டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் மதர் அண்ட் டாட்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, தாய் மற்றும் மகளின் தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. இங்க ரேஷியோ இல்ல, தற்போதைய வயதை தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, மதர் டோல்டு ஹர் டாட்டர் 7 years ago I was 7 times as old as you were then, also 3 years from now. ஓகே, ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாலேயும் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ கொடுக்கல. 7 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது உனக்கு இருந்த வயதை விட நான் 7 மடங்கு வயதானவள். ஓகே, 7 வருஷத்துக்கு முன்னால -7 years வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, 7 வருஷத்துக்கு முன்னால மதருக்கும் டாட்டருக்கும் 7 மடங்குன்னு கொடுத்துருந்தாங்க. 7:1. டாட்டர் தான் கம்மியாக இருந்திருப்பாங்க. ஸோ 7:1 இந்த ரேஷியோவில் இருந்திருக்கு. ஓகே, இப்போ மதரோட ஏஜை மட்டும் நீங்கள் பாருங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது மதரோட ப்ரெசன்ட் ஏஜ். இதில் 7 கழிச்சேன் அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஏஜ் வரும். அது 7ஓட மல்டிபிளில் இருக்கணும். நான் 7 தான் கழிக்கிறேன், அது 7ஓட மல்டிபிள் இருக்குது அப்படின்னா நான் 7 கழிக்கலாட்டியும் அது 7ஓட மல்டிபிள் தானே இருக்கும். ஏன்னா நான் எக்ஸாக்டாக 7 தான் கழிக்கிறேன். நீங்கள் கழிச்சாலும் சரி கழிக்கலாட்டியும் சரி அது 7ஓட மல்டிபிளில் தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 45 7ஓட மல்டிபிள் கிடையாது. 40 7ஆல் டிவைட் ஆகாது. 42 டிவைட் ஆகும், 50 டிவைட் ஆகாது. இப்போ 42ல் நீங்கள் 7 கழிச்சா 35 7ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஏன்னா 7 இயர்ஸை தான் நம்ம கழிக்கிறோம், அது 7ஓட மல்டிபிள் தான். அப்போ கண்டிப்பாக நம்ம 7 இயர்ஸை கழிக்கலாட்டியும் அது 7ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 7 தான் கூடி இருக்கும். ஆல்ரெடி 7ஓட மல்டிபிள் இருக்கிறத விட நம்ம இன்னொரு 7 கூட்டினாலும் அது 7ஓட மல்டிபிளில் தான் இருக்கும். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், நீங்கள் 7 கழிச்சு கூட பார்த்துக்கோங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மதரோட ஏஜை மட்டும் வச்சு பார்த்தாலே அது 7ஓட மல்டிபிளில் இருக்கணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நீங்கள் அதுக்கு மேலே செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இங்கே ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகே, 2 இருக்குது. ஓகே, ஹோம்ஒர்க் 1ன்னு வச்சுக்கோங்க. 1 இது 2. வீடியோ பாஸ் பண்ணுங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. 2க்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா நான் இந்த ட்ரிக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு 4 வீடியோ பார்த்துருந்தா தெரியும். அந்த மாதிரி ட்ரிக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே டீச் பண்ணதில்லை. 1 2 வேணால் பண்ணியிருப்பாங்க. பட் நான் கொடுத்துருக்கிற அளவுக்கு ட்ரிக் வந்து இது வரைக்கும் யாருமே தமிழ்நாட்டில் பண்ணலை. ஆனால் இது இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகலை. ஓகே, அது உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.